அண்மை செய்தி. அதிமுகவில் இருந்து துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுக மகளிர் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துல மகளிர் அணியினர் பங்கேற்றிருக்கிறாங்க. பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி மகளிர் அணியினருக்கு வழங்கியிருக்கிறார். அப்போது அவர் பேசிய போது, துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் இப்போது மகிழ்ச்சியுடன் இருக்கிறாங்க, எழுச்சியுடன் இருக்கிறாங்க. அதிமுக ஜனநாயகத்துடன் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், இது போல திமுக இயங்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து துரோகிகள் தற்போது வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ச்சியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து விலகி மாற்று கட்சியில இணைந்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் இந்த மகளிர் அணியினுடைய ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. அதிமுகவினர் தொடர்ச்சியாக மாற்று கட்சிக்கு இடம்பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேச போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில, துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, எழுச்சியோடு இருக்கிறாங்க என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். மக்கள் அதிமுகவுடன் ஓட்டு போட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இரட்டை இலை சின்னத்துல வெற்றி பெற்று தற்போது அவர்கள் ராஜினாமா செய்து மாற்று கட்சியில இணைந்து வராங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து வராங்க. இந்த ஆட்சியை நடத்துவதற்கு முதலமைச்சர் விஜய்க்கு அருகதை இருக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி மகளிர் அணியினுடைய ஆலோசனை கூட்டத்துல பேசியிருக்கிறார். இதே போல பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி மகளிர் அணியினுடைய ஆலோசனை கூட்டத்துல பேசி வருகிறார்.